ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்தியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா 2 கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20 பல்லுக்கிட்ட பூண்டு, நல்லா இந்த மாதிரி நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பெருசாக அதனால நான் 1 சேர்த்துக்கிட்டேன். சின்னம் அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு இந்த உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கண்டங்கத்திரிக்காய், இந்த காய் பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரிக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காயை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, காயை கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப கசப்பு இருக்கும். பிஞ்சாக இருந்தது அப்படின்னா விதையோடு சேர்த்துக்கோங்க. முத்தின விதையாக இருந்தால் எடுத்துட்டு இந்த மாதிரி கழுவிட்டு க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காயும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து குழம்புக்கு காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு அந்த காய், அந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த காய் வந்து எண்ணெயிலே வேகும்போது அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வேகும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இந்த அளவுக்கு நல்லா காய், தூள் எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நல்லா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு தேவைப்படுது, அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தது, உப்பும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது குழம்பு அப்படின்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்கு அப்படின்னா சளி, இருமலுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறந்த மருத்துவம்னு கூட இதை சொல்லலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக நான் விட்டுருந்தேன் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே திக்கம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு. ஒரு வத்த குழம்பெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பேற்பட்ட சளியையும் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து குறைச்சிரும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த காய் வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இதை குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, மருத்துவம். ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த காயெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான ரெசிபியோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படி